Good morning students. நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்டோடைய செகண்ட் யூனிட்டோட பேர் வந்து ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் யூனிட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் யூனிட்டோட ஆரம்பத்தில் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றின இன்ட்ரடக்ஷனை நான் கொடுத்தேன். மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். ஏன் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து கண்டுபிடிச்சாங்க, அதனால் நமக்கு இப்போ என்னென்னலாம் யூஸ், அது எப்படியெல்லாம் வந்து நமக்கு பயன்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். அடுத்தது மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 ஆர்கிடெக்சர், அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வித் யோர் பிளாக் டயக்ராமும் பார்த்தோம், ஆர்கிடெக்சர் டயக்ராமும் பார்த்தோம். அதில் வந்து விரிவாக ஒவ்வொரு பகுதிகளை பற்றியும் தெளிவாக நான் விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? தென் அடுத்தது பின் டயக்ராம். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு 40 பின் கொண்ட ஒரு ஐசி, 40 பின்களை கொண்ட ஒரு ஐசி. இந்த 40 பின்களில் ஒவ்வொரு பின்னுக்கும் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ பின் டயக்ராம் பார்த்தோம். அதுக்கடுத்து அதோடைய மெமரி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது. மைக்ரோ கண்ட்ரோலர் பொறுத்தளவுக்கு நமக்கு இன்டர்னல் மெமரினும் இருக்குது, எக்ஸ்டர்னல் மெமரியும் இருக்குது. தட் இஸ் டேட்டா மெமரி இஸ் ஆல்சோ அவைலபிள், ப்ரோக்ராம் மெமரியும் இருக்குது. டேட்டா மெமரியோட அளவு எவ்வளவு, ப்ரோக்ராம் மெமரியோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் மெமரி செட்டப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஓகே, இது எல்லாம் முடிஞ்ச உடனே தென் நம்ம ஆர்கிடெக்சரில் படித்த ஒவ்வொரு பிளாக்ஸு, சின்ன சின்ன ரெஜிஸ்டர்ஸ், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் ஒவ்வொன்றத்தை பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் மெயினாக நம்ம பார்த்தது வந்து PSW ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரெஜிஸ்டர், டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரோட வேலை என்ன, கிளாக் சைக்கிள்னால் என்ன, மிஷின் சைக்கிள்னால் என்ன, ஆசிலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும், இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்தோம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அடுத்தது தான் நம்ம உங்கள் ஃபஸ்ட் யூனிட்டோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அபிராமி மேடம் டீல் பண்ணாங்க. அது ஃபுல்லாகவே என்னென்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக 5 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அந்த 5 டைப்புமே மேடம் நடத்தியிருக்காங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அடுத்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பயன்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் மெயினாக மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன், மூவ் இமீடியட் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் அதில் வந்திருக்கும். தென் அடுத்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தோம். ரைட்டா? அடுத்தது வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 3வது டைப் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இதில் நம்ம வந்து டிஇயில் படித்த லாஜிக்கல் கேட்ஸ், அண்டு கேட், ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட், இதெல்லாம் பயன்படுத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறத லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்துருக்கீங்க. ரைட்? அதுக்கடுத்தது தான் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம ப்ரோக்ராம் சீக்வன்ஸை ஆல்டர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு இடத்துலேருந்து தாவி போய் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சீக்வன்ஸையே மாற்றக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னது பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், கால் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் படிச்சிங்க. அண்ட் 5th டைப் இஸ் பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் சிங்கிள் பிட்டை வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னதுன்னா பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த 5 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தது வந்து ப்ரோக்ராமிங்கே எழுத போகிறோம். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பாடமே நம்ம படிக்கிறோம். ப்ரோக்ராம் எழுத தெரியலன்னா இந்த பாடத்தை படிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ ப்ரோக்ராமிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோடனே அதுக்கு என்ன மீனிங், அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரியணும். அது தெரிஞ்சாலே நமக்கு ஓரளவு ப்ரோக்ராமை பற்றின ஐடியா கிடச்சிரும். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதும் நமக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ நம்ம செகண்ட் யூனிட் ஃபுல்லாகவே ப்ரோக்ராமிங் தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இதில் படிக்க போகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லையும் லேப்லையும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா லேபுக்கு போய் செய்யும்போது உங்களுக்கு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தது மாதிரியும் இருக்கும், அதை ஆன்சரை நீங்களே வெரிஃபை பண்ணது மாதிரியும் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை எப்படியெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். இப்படி பண்ணி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்காண்டி அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும். சும்மா ப்ரோக்ராம் எழுதி பிரயோஜனம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்தி உங்களுக்கு மாடிஃபை பண்ண தெரியணும். தெரிஞ்சால் தான் ப்ரோக்ராம் எழுதுறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் கீழே ப்ரோக்ராமிங் பற்றி படிக்க போகிறோம். ரைட்?
ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட்டில் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசம்பிளர்னா என்ன, அட்ரஸிங் மோட்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அசம்பிளர்னா என்ன, அட்ரஸிங் மோட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். இந்த அசம்பிளர் அப்படிங்கிற பேரை, அசம்பிளர், கம்பைலர், இந்த நேம்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. C++ இல்லை வெளியே நீங்கள் கம்ப்யூட்டரில் கோர்சஸ் எதாவது படிச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி பேர்களெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அசம்பிளர் அப்படிங்கிறது என்னது? அசம்பிளர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர். இட் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்லேட்டர். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றி தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேருக்கு பேர் தான் என்னதுப்பா? அசம்பிளர். புரியுதா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசம்பிளர் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஜஸ்ட் ஏ டிரான்ஸ்லேட்டர். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட்டர்னா ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர். இட்ஸ் a software which converts assembly language program into machine language program. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு உடனே ஒரு கொஷின் வரும், அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னா என்ன, மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னா என்ன? ஓகே, நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். மைக்ரோ கண்ட்ரோலரில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுகிறோமோ அதுக்கு பேர் தான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஓகேவா? அதை வந்து மிஷினுக்கு தகுந்த வகையில் மாற்றி தரக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு பேர் தான் என்னது? அசம்பிளர். மிஷினுக்கு எப்படி புரியுமோ அதுதான் மிஷின் லாங்குவேஜ். அதுதான் என்னது? மிஷின் லாங்குவேஜ். மிஷினுக்கு எப்படி புரியும்? நம்ம சாதாரண ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதினாலோ இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதோ எப்படி எழுதுவோம்? நம்ம சின்ன சின்ன பைனரி கோட்ஸ் இப்படி கொடுத்தா தான் மிஷினுக்கு வந்து புரியும். அதுக்கு பேர் தான் என்னது? ஆப் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா மிஷின் லாங்குவேஜ். அதுக்கு பேர் தான் என்னதுப்பா? மிஷின் லாங்குவேஜ். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் த ஹியூமன் லாங்குவேஜ் மோஸ்ட் க்ளோஸ்லி டைட் டு மிஷின் லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ்னால் என்னது? அது ஒரு ஹியூமன் லாங்குவேஜ் தான். மிஷின் லாங்குவேஜுக்கு மிக நெருக்கமான தொடர்பினை கொண்டிருக்கும். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே புரிகிற மாதிரியான சின்ன சின்ன நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நிமோனிக்ஸ்னால் என்னென்னா சாதாரண ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி, இப்போ நம்ம மூவ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. மூவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். MOVE, மூவ். மூவ்னா என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு பேர் தான் என்னது? மூவ். ஓகேவா? அதுக்கு ஸ்பெல்லிங் என்னது? MOVE. இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆனால் இதையே வந்து நம்ம அசம்பிளி லாங்குவேஜில் எழுதும்போது இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்னு சொன்னால் MOV மட்டும், ஈங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், இந்த எழுத்தை பயன்படுத்த மாட்டோம். MOV அப்படி மட்டும் கொடுத்துருப்போம். மூவ். சரியா? இப்படி சுருக்கமாக கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் ஒன்று தான். பார்த்தோன்னே நமக்கு என்ன மீனிங்கிறது புரியும். மூவ் A, B கொடுத்துருப்போமா? ஏங்கிறது ஒரு ரெஜிஸ்டர், பிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர். மூவ் அப்படின்னாலே தெரியும். அப்போ என்ன மீனிங்? மூவ் A, B. ஏன்னா என்னது? அக்யூமுலேட்டர். பின்னா ஒரு ரெஜிஸ்டர். மூவ் A, B என்ன செய்யும்? பிங்கிற ரெஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அது A ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். பிங்கிற ரெஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அது எங்கே மூவ் ஆகிடும்? A ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த உடனே உங்களுக்கு மூவ் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஆனால் நம்ம ஃபுல்லாக ஸ்பெல்லிங் கொடுக்கல, சுருக்கமாக தெரிவிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி சுருக்கமாக தெரிவிக்கிறது தான் நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸை பயன்படுத்தி ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். அதுக்கு பேர் தான் என்னதுப்பா? அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் எப்படி வந்து ஒரு அசம்பிளர் வந்து அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுது, அங்கே என்னென்ன அடிப்படையான வேலைகள்லாம் நடக்குது, த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். தமிழில் பாருங்கள், ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஆனது எவ்வாறு எக்ஸிக்யூட் செய்யப்பட வேண்டும் என்பது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் மூலம் காணலாம். எவ்வாறு எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் உள்ளே நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டயக்ராம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறீங்க. என்ன ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மானிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் ஆகுமா? எம்டியாக ஒயிட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக எம்டியாக க்ரியேட் ஆகும். அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் என்னதுப்பா? எடிட்டர் ஸ்க்ரீன். அதுக்கு பேர் தான் என்னது? எடிட்டர் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் கொடுத்துருக்காங்க. முதலில் எடிட்டரை பயன்படுத்தி தேவையான ப்ரோக்ராமை டைப் செய்ய வேண்டும். செய்வோமா? முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எடிட்டர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தேவையான ப்ரோக்ராமை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? டைப் செய்வோம். சரியா? இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப். MS-DOS எடிட் ப்ரோக்ராம் ஆனது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எடிட்டர் ஆகும். நிறைய டைப்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எடிட்டர் ஸ்க்ரீன்லேயே நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம அதிகமாக இப்போ MS-DOS பயன்படுத்துவோம்.
இல்லை நோட்பேட் கூட பயன்படுத்துவோம். விண்டோஸில் நோட்பேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமை டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எடிட்டர் என்ன பண்ணுது, இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி முடித்த பிறகு எடிட்டரானது ஒரு ஆஸ்கி ஃபைலை உருவாக்குகின்றது. ஆஸ்கி ஃபைல், ஆஸ்கி இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆஸ்கி நம்ம டிஇயில் படிச்சிருக்கோம். இதுக்கு எக்ஸ்பிளைன் விரிவாக்கம்லாம் சொல்லியிருக்கேன். ஆஸ்கினா என்னது? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற ஃபைலை உருவாக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடிட்டர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் MS DOS எடிட் இல்லை நோட்பேட் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எதை வேணால் நம்ம பயன்படுத்தி ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா, அடுத்து ஒரு ஃபைலை உருவாக்குது. அந்த ஃபைலை நம்ம ஆஸ்கி ஃபைல்னு சொல்லலாம், இல்லைனா மை ஃபைல்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆஸ்கி ஃபைல்னு சொல்லலாம், இல்லைனா மை ஃபைல்னு சொல்லலாம். இந்த ஃபைலுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, மை ஃபைல் டாட் ASM அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ASMனா என்னென்னா அசம்பிளி லாங்குவேஜ். ASMனா என்னதுப்பா? அசம்பிளர் இல்லை அசம்பிளி லாங்குவேஜ். இல்லைன்னா SRCன்னு கொடுத்துருப்பாங்க. ASMனு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா SRC. SRCனா என்ன? சோர்ஸ் ஃபைல். SRCனா என்னது? சோர்ஸ் ஃபைல். இதுனா அசம்பிளர் ஃபைல் இல்லைனா சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த டாட்டுக்கு அப்புறம் வரதை எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஃபைலை உருவாக்குது. அந்த ஃபைலை எப்படி நேம் பண்ணியிருக்காங்கன்னா, மை ஃபைல்னு குடிச்சிருக்காங்க .asm. மை ஃபைல் .asm. இதுதான் எடிட்டரோடைய அவுட்புட். இதுதான் என்னது? எடிட்டரோடைய அவுட்புட். சரியா? இந்த அவுட்புட் வந்து அடுத்து எங்கே போகுதுன்னா, அடுத்து அசம்பிளர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகுது. அசம்பிளர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகுது. சரியா? இங்கே என்ன நடக்குது? இந்த எடிட்டர் ப்ரோக்ராம் ASM ஃபைலை உருவாக்கிச்சு இல்லையா, இந்த ASM ஃபைல் வந்து அசம்பிளர் ப்ரோக்ராமுக்குள்ளே போகுது. இந்த அசம்பிளர் என்ன பண்ணுது பாருங்கள், ப்ரோக்ராம் கோடை கொண்ட அசம்பிளர் சோர்ஸ் ஃபைலானது 8051 அசம்பிளருக்கு கொடுக்கப்படுகின்றது. அசம்பிளருக்குள்ளே கொடுக்குறாங்க. அசம்பிளர் ஆனது இன்ஸ்ட்ரக்ஷன்களை மெஷின் கோடாக மாற்றுகின்றது. அசம்பிளர் என்ன பண்ணுது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெஷின் கோடாக மாற்றுது. நம்ம கொடுக்குறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். சரியா? நம்ம கொடுக்குற ஃபைலில் சோர்ஸ் ஃபைலில் என்ன இருக்கும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது மிஷினுக்கு தகுந்த மிஷின் கோடாக அதுக்குள்ளே மாற்றப்படும். அசம்பிளர் தான் என்ன பண்ணுது? அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக மாற்றுது, மிஷின் கோட்ஸாக மாற்றி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது, அசம்பிளரில் நடக்குது. உள்ளே வந்த அசம்பிளர் ஃபைலை வாங்கிட்டு அசம்பிளர் என்ன பண்ணுன்னு சொன்னால் அதை மிஷின் கோடாக மாற்றி கொடுக்குது. ஸோ இங்கே வந்து மை ஃபைல் .asmனு இருந்தது. இந்த இடத்துல என்னவாயிடுச்சு? மை ஃபைல் .lst லிஸ்ட்டு ஃபைல் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? லிஸ்ட்டு ஃபைல் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னு சொன்னால் மை ஃபைல் .objனா ஆப்ஜெக்ட் ஃபைல். ஸோ இங்கே ASM ஃபைல் வந்து இங்கே ரெண்டு விதமாக கன்வெர்ட் ஆகுது. ஒன்று லிஸ்ட்டு ஃபைல், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல். சரியா? ஸோ அசம்பிளர் ப்ரொடியூசர்ஸ் லிஸ்ட்டு ஃபைல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல். லிஸ்ட்டு ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ். ஸோ இங்கே இடத்துல அதர் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸும் உள்ளே வந்து சேருது. அதர் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேவா? அப்போ அசம்பிளரோட அவுட்புட் வந்து லிஸ்ட்டு ஃபைல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல். லிஸ்ட்டு ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லிஸ்ட்டு ஃபைலை வச்சு தான் நம்ம எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். லிஸ்ட்டு ஃபைல் அப்படிங்கிறது எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? எரர்ஸை டிடெக்ட் பண்ணிடலாம். எரர்ஸை வந்து என்ன பண்ணிடலாம்? டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அசம்பிளரோட அவுட்புட் வந்து லிஸ்ட்டு ஃபைல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த லிஸ்ட்டு ஃபைல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே போகுதுன்னா, தேர்ட் ஸ்டெப் லிங்கர் ப்ரோக்ராமுக்குள்ளே போகுது. தேர்ட் ஸ்டெப் என்னது? லிங்கர் ப்ரோக்ராம். லிங்கர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். தேர்ட் ஸ்டெப் இந்த அசம்பிளருக்கு லிங்கிங் என்ற மூன்றாவது ஸ்டெப் தேவைப்படுகின்றது. அசம்பிளருக்கு லிங்கிங் என்ற மூன்றாவது ஸ்டெப் தேவைப்படுகின்றது. லிங்க் ப்ரோக்ராம்கள் ஒன்று அல்லது பல ஆப்ஜெக்ட் ஃபைல்களை எடுத்து அவற்றினை ABS என்கின்ற எக்ஸ்டென்ஷன் கொண்ட ஒரு அப்சல்யூட் ஆப்ஜெக்ட் ஃபைலை உருவாக்குகின்றது. ஸோ லிங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா மூன்றாவது ஸ்டெப். லிங்கிங்கிறது என்னது? மூன்றாவது ஸ்டெப். இது என்ன பண்ணுது? ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட் ஃபைல் உள்ளே நுழையுது. அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வாங்கிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட் ஃபைல்களை இங்கே இருக்குல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட இங்கே லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட், இங்கே ஒன்று அதர் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ். ஸோ நிறைய ஃபைல்ஸ் இதுக்குள்ளே போகுது. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ABS ABSனால் என்னென்னா அப்சல்யூட். ABSனால் என்னதுப்பா? அப்சல்யூட் ஆப்ஜெக்ட் ஃபைலை உருவாக்குது.
அப்சல்யூட் ஆப்ஜெக்ட் ஃபைலை உருவாக்குது. இதுதான் வந்து லிங்கரோட வேலை. இங்கேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து myfile.abs, இட் இஸ் அப்சல்யூட் ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட வெளியே வரும். இதெல்லாம் வந்து சிஸ்டமில் உள்ளே நடக்கிற ப்ராசஸ் தான். என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த அப்சல்யூட் ஆப்ஜெக்ட் ஃபைல் எங்கே கடைசியாக போகுதுன்னா 4வது ஸ்டெப், கடைசி ஸ்டெப் OH ப்ரோக்ராம்குள்ளே போகுது. OH ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகுது. OHனா என்ன அப்படின்னா இருக்குல்ல அப்சல்யூட் ஃபைலானது பின்பு OH, தட் இஸ் OHனா ஆப்ஜெக்ட் டு ஹெக்ஸ் கன்வெர்ட்டர், ஆப்ஜெக்ட் டு ஹெக்ஸ் கன்வெர்ட்டர் என்கிற ப்ரோக்ராமுக்கு கொடுக்கப்பட்டு ஹெக்ஸ் என்ற எக்ஸ்டென்ஷன் கொண்ட ஃபைலானது உருவாக்கப்படுகின்றது. ஹெக்ஸ் என்ற எக்ஸ்டென்ஷன் கொண்ட ஃபைலானது உருவாக்கப்படுகிறது. ஸோ OH அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஜெக்ட் டு ஹெக்ஸ் கன்வெர்ட்டர், ஆப்ஜெக்ட் டு ஹெக்ஸ் கன்வெர்ட்டர். ஸோ இந்த ABS ஃபைலானது இங்கே உள்ளே போய் இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் ஹெக்ஸ் ஃபைலாக மாறி வெளியே வருது. அதுதான் myfile.hex, myfile.hex. இந்த இருக்குல்ல ஹெக்ஸ். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். நம்ம VLSI லேபில், தட் இஸ் நீங்கள் செய்ய மாட்டீங்க, எம்பெடட் சிஸ்டம் லேப் எல்லாமே ECE ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கடைசி ஸ்டெப்பில் நம்ம டைப் பண்ணி ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு இங்கே உடலை இப்போ இந்த செய்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் ஹெக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் உருவானாதான் நீங்கள் டைப் பண்ண ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ இந்த கடைசி ஸ்டெப் வந்து இந்த ஹெக்ஸ் ஃபைலை உருவாக்குறது. சரியா? நம்ம எழுதுறது எல்லாமே, அசம்பிளரில் எழுதுறது எல்லாமே, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹெக்ஸா தான். ஹெக்ஸா கோடில் தான் நம்ம வந்து எல்லாமே எழுதிட்டுருக்கோம், அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே. ஸோ இந்த ஹெக்ஸ் ஃபைல் வந்து கடைசியாக உருவானாதான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் கரெக்டாக நடந்தால்தான் உங்கள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெக்ஸ் ஃபைல் உருவாகலைன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ண ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் இந்த ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் மிக மிக முக்கியம். முதல்ல எடிட்டர் ப்ரோக்ராம், அடுத்து அசம்பிளர் ப்ரோக்ராம், அடுத்தது லிங்கர், அதுக்கடுத்து OH. இதெல்லாம் கரெக்டாக நடந்து கடைசியில் ஃபைனலாக ஒரு ஹெக்ஸ் ஃபைல் உருவானா உங்கள் ப்ரோக்ராம் ஆனது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 4 ஸ்டெப்ஸையும் தான் இப்போ இந்த டயக்ராம் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே என்னன்னு சொன்னால் அசம்பிளர்னால் என்னன்னு பார்த்தோம். அசம்பிளர்னால் ஒரு டிரான்ஸ்லேட்டர், இட்ஸ் a சாஃப்ட்வேர் which converts assembly language into machine language. அதுக்கு அசம்பிளரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா. ப்ரோக்ராம் வந்து நம்ம அசம்பிளி லாங்குவேஜில் தான் எழுத போகிறோம். இந்த அசம்பிளி லாங்குவேஜில் தான் எழுத போகிறோம். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜோடைய அமைப்பு எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரியா? அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் a mnemonic optionally followed by 1 or 2 operands. ஆப்ஷனலி இந்த வார்த்தையை கவனி. நிமோனிக்ஸ் இப்போ சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நிமோனிக்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன், MOVE மூவ் நம்ம எழுதுவோம். ஆனால் அது இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுவோம் MOVன்னு எழுதுவோம். அதுக்கு பேர் தான் நிமோனிக்னு சொன்னேன். அப்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கட்டாயமாக என்ன இருக்கணும்னா ஒரு நிமோனிக் இருக்கணும், இருந்தே ஆகணும், கட்டாயமாக இருக்கணும். நிமோனிக் ஏதாவது ஒரு நிமோனிக் இருக்கணும். அதை பார்த்தோன்னே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சரியா? MOV இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எப்படி எழுதுவோம், INC அப்படி மட்டும் கொடுப்போம். இன்க்ரிமெண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரியா? டிக்ரிமெண்ட்னா DEC, அது ஒரு நிமோனிக், அது ஒரு டிமோனிக். ஆட் அப்படின்னா எப்படி கொடுப்போம், ADD. ஓகேவா? அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுப்போம், அண்டு ANL, அண்டுக்கு அண்டு லாஜிக், ORLனா ஆர் லாஜிக். இந்த மாதிரி சுருக்கமாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னதுப்பா, நிமோனிக். இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிமோனிக்ஸ். ஓகே. ஸோ ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது நிமோனிக்கை கொண்டிருக்கும். இதை கொண்டிருக்கும், நிமோனிக்கை கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து 1 அல்லது 2 ஆப்பரண்டுகளை கொண்டிருக்கும். தொடர்ந்து 1 அல்லது 2, 1 இருக்கலாம் இல்லை 2 இருக்கலாம், ஆப்பரண்டுகளே கொண்டிருக்கும். ஆப்பரண்ட்னா என்னது, ஆப்பரண்ட்ஸ்னால் நம்ம என்ன டேட்டா உள்ளே கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது, ஆப்பரண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆட் A, B எப்படி கொடுப்போம். இல்லை நம்ம சப்போஸ் 2 டேட்டாவே கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆட் 2, 3 எப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 2 அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆட் A 2, 3. இந்த 2, 3 ஆட் பண்ணால் 5 வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் ஆட் 2, 3ன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. 2 அப்படிங்கிறது ஒரு டேட்டா, 3ங்கிறது ஒரு டேட்டா. சரியா? அதுக்கு பேர் தான் டேட்டாவை தான் நான் இங்கே ஆப்பரண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிமோனிக் இருக்குன்னா அதை தொடர்ந்து 1 அல்லது 2 ஆப்பரண்டுகள் வரலாம்.
இல்லை ஆப்ரண்ட் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு? ஸோ கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா 1 அல்லது 2 ஆப்ரண்ட்களை கொண்டு இருக்கும். அது ஆப்ஷனல். உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த வகையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ரண்ட்டை கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன இருக்கணும், நிமோனிக் இருக்கணும், ஆப்பரன்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும், நிமோனிக்ஸ் இருக்கணும், ஆப்பரன்ஸ் இருக்கணும். சரி, பொதுவாக ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனில் 4 விதமான ஃபீல்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. 4 விதமான ஃபீல்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு பாருங்க, 4 ஃபீல்டு. முதல்ல நான் சொன்ன மாதிரி நிமோனிக் இருக்கணும், ஆப்பரன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்பரன்ஸை, அடுத்து கமெண்ட்டு, இந்த பக்கம் லேபிள்னு எல்லாமே ஆப்ஷனல். இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரியா? நிமோனிக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். கம்பல்சரியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் நிமோனிக்ஸ். ஆப்பரன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைன்னா இருக்கும், இல்லைன்னா இல்லை. இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 இருக்கும். இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், 1 அல்லது 2 இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் அப்படிங்கிறது நம்மளாக எழுதுறது தான். சரியா? இப்போ ஆட் A, B அப்படின்னு கொடுத்தா கமெண்ட் என்ன எழுதுவீங்க, A ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவும் B ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவும் ஆட் செய்து ரிசல்ட் ஆனது A ரெஜிஸ்டரில் ஸ்டோர் செய்யப்படுகிறது. இதுதான் கமெண்ட். இதுதான் என்னது, கமெண்ட். அதாவது இங்கே நிமோனிக்ஸில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, ஆப்பரன்ஸில் என்ன எழுதுறீங்களோ அதை வந்து விரிவாக சொல்கிறது தான் கமெண்ட். விரிவாக சொல்கிறது தான் என்னதுப்பா, கமெண்ட். எழுதலாம், எழுதாமையும் இருக்கலாம். ஓகேவா? இது லேபிள். அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், லேபிள். இது கூட ப்ராக்கெட்குள்ளே தான் போட்டிருக்காங்க. லேபிள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் லேபிள் இருக்காது. தேவைப்பட்டால் மட்டும்தான் லேபிள் எழுதுவோம். மெயினாக இந்த லேபிள் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், நீங்கள் போன ஃபஸ்ட் யூனிட்டில் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துனீங்க இல்லையா? பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுன்னு சொன்னேன், ப்ரோக்ராம் சீக்வன்ஸையே மாற்றும். பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும், ப்ரோக்ராம் சீக்வன்ஸையே கம்ப்ளீட்டாக மாற்றும். அதாவது 2வது லைனில் இருக்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா 2வது லைனுக்கு அடுத்து 3வது லைன் வராது. 2வது லைன்லேருந்து எங்கே போய்ட்டும், டேரெக்டாக ப்ரோக்ராம் சீக்வன்ஸை மாதிரி 7வது லைனுக்கோ இல்லை 10வது லைனுக்கோ தாவி போயிடும். ப்ரோக்ராம் சீக்வன்ஸே அது மாற்றி கொண்டு போகும். சரி, இந்த 2வது லைன்லேருந்து 10வது லைனுக்கு போகுதுன்னா எந்த லைனுக்கு போகணும் அப்படிங்கிற அட்ரஸ் அதுக்கு தெரியணும் இல்லையா, ஒரு குறியீடு இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த 10வது லைனுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு இல்லை பீரியட், கோ அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பேர் கொடுத்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக அது போயிடும். இந்த மாதிரி பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் லேபிள். அதுதான் என்னதுப்பா, லேபிள். ஸோ ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ லேபிள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கட்டாயம் கிடையாது. சில இடத்துல லேபிள் இருக்கும், சில இடத்துல லேபிள் இருக்காது. சரியா? அப்போது இந்த 4 ஃபீல்டுகளை கொண்டது தான் ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு லேபிள், அடுத்தது நிமோனிக்ஸ், அடுத்தது ஆப்பரன்ஸ், அடுத்து கமெண்ட். ஸோ இதில் எது கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னா நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. மற்ற 3மே ஆப்ஷனல். மற்ற 3மே என்னது, ஆப்ஷனல். ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் வரும், சில இடங்களில் மட்டும் இருக்காது. கமெண்ட், லேபிள் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. கமெண்ட்டை வேணும்னா நம்ம எழுதிக்கலாம், இல்லைனா எழுதாமல் இருக்கலாம். சரியா? அப்போ இந்த லைன், இந்த லேபிள், நிமோனிக்ஸ், ஆப்பரன்ஸ், கமெண்ட், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி பாருங்கள். ஏன்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னு கேட்டால் இதை வந்து நமக்கு எழுத தெரியணும். ஓகே, இதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் நம்ம அசம்பிளர்னா என்ன, அசம்பிளரோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அசம்பிளி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி ஷுட் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.